கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த காலவெளியிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற நாம் ஒரு விஷயம் நம் தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், இடைபடும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும்படியாய், அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும்படியாய் ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாசுரியப்பட்ட மனமல்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல பாதுகாத்தி எங்களுக்கு ஜீவன் சுகமெல்லாம் தந்து தேவைகளை சந்தித்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், எங்களுக்கு தேவைகளை சந்தித்தீர், அற்புதங்களை செய்தீர். எங்கள் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமல்சி நாளின் காலவேளையில உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தரை பரிசுத்தப்படுத்தும், ஆஸ்வதியும், எங்களோடு பேசும், இடைபடும். இந்த வார்த்தையை விசுவாசிக்க, கைக்குள்ள நாங்கள் அர்ப்பணிக்க, அதன்படி நடக்க கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் டானியல் சாப்டர் 2 verse 28. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் தம்முடைய ஜனங்களுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் என்று இந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தை அறிவிக்கிறவர் என்று கூட நம்ம சொல்லலாம். நடந்தவைகளை வெளிப்படுத்துகிற தேவன் நடக்க போறவைகளை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நடக்க போகிறவர்களை வெளிப்படுத்தக்கூடியவர் ஆண்டவர் மாத்திரம்தான். நடந்தவைகளை இந்த உலகத்தில் உள்ள ஞானிகளோ சாஸ்திரக்காரர்களோ வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நடக்க போறவைகளை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்கள் மறைபொருளா இருக்கும் ஜனங்களுக்கு. அதை எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஜனங்களுக்கு நிறைய விதத்துல ஒரு விதமான பயம். நாளைக்கு என்ன நடக்க போகுது? வியாதியா இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க, கடன் பிரச்சனை இருப்பாங்க, போராட்டத்துல இருப்பாங்க. எப்படி நாளைக்கு என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன்? நாளைக்கு என் வாழ்க்கையில் எது நடக்குன்னு தெரிஞ்சா நான் முன்னாடியே ஆயத்தமா இருப்பேனே என்று சொல்லி ஜனங்கள் நாளைய தினத்தை குறித்து அறிய முற்படுகிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அவர் எப்படிப்பட்டவராம்? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர். கடைசி நாட்கள்ல நடக்க போற சம்பவங்களை, அல்லது நாளைக்கு நடக்க போற சம்பவங்களை, அல்லது இனி நடக்க போற சம்பவங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே அநேகருக்கு சில பயங்கள். நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு நான் எப்படி ஆயத்தமா இருக்கணும்? நாளைக்கு என்ன காரியம் நான் செய்யணும் என்று சொல்லி நம் தவிக்கிற நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து அதான் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? முன்பதாகவே ஆண்டவர் காட்ட வல்லமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பயப்பட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. கர்த்தரை நம்பி இருக்கும் போது அவர் சகலவற்றையும் நமக்கு அறிவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவாலே சிறைபிடித்து கொண்டு வந்த மக்களில் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 4 பேரும் அதுல இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடிக்கும் போது அதுல உள்ள துரைமார்கள், படித்தவர்கள், மேன்மக்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் உள்ளவர்கள்லாம் தன்னுடைய ராஜாங்கத்துல வேலை செய்யும்படி அங்க கொண்டு வர்றாங்க.
கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் அவங்க யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களை தன்னோடு வைத்துக்கொள்ள இந்த ராஜா விரும்பினான். அப்படி விரும்பும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆகாரம், நல்ல ஒரு காரியங்களை கொடுத்து அவங்கள சமாதானமாக கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அவங்கள சமாதானமாக வைத்து அவங்கள அந்த பாபிலோன் ராஜாவுடைய அந்த ராஜாங்கத்துக்கு உட்பட்ட பாஷையை கற்றுக் கொடுக்கும், அந்த அக்ஷரங்களை அவங்க படிக்கவும். ஏன்னா அவங்க ஃப்ரீயாக சந்தோஷமாக இருந்தால் தான் ஃப்ரீயாக படிக்க முடியும். அவங்களுக்கு நல்ல சுகாதாரமான சாப்பாடு, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்கள நல்ல தன்னுடைய லாங்குவேஜ் எஜுகேட்டட் பண்ணி தன்னுடைய ஸ்தானத்தில் அவங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ராஜா விரும்பி அநேகரை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஒரு முதல் காரியம் வருகிறது. அங்கே என்னன்னா 4 வசனம் 5 வசனத்துல அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். 5 வசனத்தை நல்லா கவனிக்கும் போது ராஜா தான் உண்ணும் போஜனத்தை தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கவும் செய்ய கட்டளையிட்டான். ராஜா உண்கிற உணவு, ராஜா உண்கிற இந்த குடிக்கிற திராட்சை ரசத்தை தன்னுடைய பங்கை அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லி அவன் தன்னுடைய மனதிலே நியமிக்கும் போது ஒருவேளை ராஜாவுடைய இதயத்துக்கு அது சரியா இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய இவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமாய் காணப்பட்டது. ஏன்னா ராஜா ரட்சிக்கப்படாதவர், அந்நிய தேசத்தை சேர்ந்தவர். அந்த ராஜாவுக்கு வைக்கப்படுகிற விருந்துகள் பிரதானமாயவர்களாக இருந்தாலும் அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தானியேல் அறிந்து கொண்டு 8 வசனத்துல அந்த உணவுக்கு அதிபதியா இருக்கிற இடத்துல தானியேல் விதமாய் சொல்கிறார். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசனாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாததென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன பண்ணானா வேண்டிக் கொண்டான் அல்லது தன்னை காத்து கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க விரும்புகிறார். அப்படி எதிர்காலத்துல தேவனுடைய திட்டங்களையும் ஆண்டவருடைய காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பில் உறுதியாய் நிற்க வேண்டும், நம்மை நாம் காத்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம எங்க அறிஞ்சு நம்ம பாதுகாப்பா இருப்போம்னு சொல்லி சாத்தான் பலவிதமான தந்திரமான வழிகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் அவற்றில் விழாதபடி நாம் ஜாக்கிரதையாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ராஜாவினுடைய போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாததென்று. ஒரு சாவு வீட்டுக்கு போனா குளிக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த டெட் பாடியில் உள்ள அந்த டெட் செல்ஸ் நம்முடைய ஹெல்த்தை பாதிக்குன்னு சொல்லி குளிக்கிறாங்க. அதை போல தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்போ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும், தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்மை விலக செய்யும், அதற்கு அடிமையாக்கி விடும் என்று சொல்லி அவர்கள் அறிந்து நல்ல போஜனம், ராஜ போஜனம் முன்னாடி கொண்டு வர்றாங்க. தானியேல் இதை அறிந்து அதற்கு தன்னை காத்து கொண்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆனா எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியாய் வருகிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டு அவற்றில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா பின்பாடி நம்முடைய ஆயுசு முழுவதும் நம்மை ஆண்டவர் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நாள் தான் பாடுகள், அதுக்கப்புறம் நீங்கி ஒரு சந்தோஷமான காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நித்திய விவாகத்திற்கு உன்னை நியமித்துக் கொண்டேன். அப்ப ஆண்டவர் காலாகாலமாய் நம்மோடு சஞ்சரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ட்ரைனிங் பீரியட், இந்த பாடுகளுடைய வழிகள் கொஞ்ச நாட்கள் தவிர இதுவே நமக்கு வாழ்க்கை அல்ல. அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து விட நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவர் எதிர்காலங்களை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு சாதாரண ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமே அவங்களுடைய எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது என்பதை கர்த்தர் அவளுக்கு அறிவிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதை அறிந்த தானியேல், இதனால் நான் தீட்டுப்பட்டு விடுவேன், தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து விடுவேன், தேவனுக்கு அந்நியனாவேன் என்று சொல்லி அறிந்து அந்த
அந்த அந்த வசனத்துல தேவன் தானியேலுக்கு 8ஆம் வசனத்துல பிரதானிகளின் தலைவனிடத்துல அவன் என்ன பண்ணானா, வேண்டிக் கொண்டான். அப்போ உள்ளத்துல நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், எவற்றிலுமே தீட்டுப்பட்டு விடக்கூடாது. சொல்லுவாங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இவற்றில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாது. நம்ம இருப்போம், we can live as a normal Christian, we can even be a blessed Christian. ஆனா கர்த்தருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாக, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவர்களாக காணப்படாமல் போவோம். அதனால என்ன நடக்கும், இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க நல்லா ஐஸ்வர்யம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு நாளைக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கை ஒரே நாள் முடிவுக்கு வந்து விடுகிறது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை அறிவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்போ என்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் எது எது, எந்த காரியத்துக்கும் நம்ம இச்சித்து நம்முடைய சரீர தேவைக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ தேவனுடைய கட்டளைக்கு மீறி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ஒரு ஃபெஸ்டிவல்ல சாப்பாடு போட்டாங்க. அப்ப அந்த வழியா கடந்து போகும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்களாம் அந்த விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிட மாட்டீங்களே? ஆமா. அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ரத்தம் தேவைப்படுது, அந்த நேரத்துல யாராவது ரத்தம் கொடுக்க வராங்கன்னா அவங்க எந்த மதம், எந்த மொழி, என்னன்னு பார்த்தா நீங்க வாங்குவீங்க, உடனே வாங்க மாட்டீங்களா அப்படின்னாங்க. ரத்தம் எடுக்கிறது வேற, மற்றவருடைய உதவிகள் வேற. ஆனா இந்த மாதிரி காரியங்கள் விக்கிரகத்துக்கு படைத்தவன், மற்றவங்க யார் வீட்லயும் ஆண்டவருடைய நாமத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், பலரோடு பழகிறோம், அவங்க வீட்டுல சாப்பிட்றோம், அது வேற. ஆனா விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று அறிந்து அவற்றை நாம் மனப்பூர்வமா எடுப்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீட்டை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அசூசியை உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தின நோக்கம், முதலாவது அவன் தன்னை காத்து கொள்கிறவனாக காணப்பட்டான். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருந்து என்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் வரும்போது அவற்றுக்கு விலகி நம்ம ஓடும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்காலத்தை வெளிப்படுத்தி அவர்களை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். 9ஆம் வசனத்துல தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நீங்க தீட்டுப்படாதபடி இருக்க வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் தீட்டுப்படாதபடி இருக்க வேண்டும் என்று விழிப்போடு இருக்கும் என்றால் அதற்கு ஆண்டவர் கூட இருந்து உறுதுணையா இருந்து கிருபை செய்வார். சில பேர் நான் பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்வாங்க. இல்லை, நம்ம அதுக்கு பயந்து தேவனுக்கு நடுங்கி இருக்கும் போது அதுல இருந்து தப்பி கொள்ளக்கூடிய போக்கையோ ஆண்டவர் உண்டாக்குகிறார். இந்த இடத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வரும் காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அறிவிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு பயந்தவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படும் போது நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்து நடக்க போனதையும் கர்த்தர் அறிவிப்பார். நம்முடைய சொந்தக்கார குடும்பங்கள்ல என்ன நடக்குறதையும் கர்த்தர் அறிவிப்பார். தேசத்துல என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதையும் கர்த்தர் அறிவிப்பார். இதன் மூலமாய் நாமும் நம்முடைய குடும்பமும் தேசமும் பாதுகாக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 2வது தானியேல் செய்த ஒரு காரியம், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் டானியல் chapter 1 verse 12 and 13. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல தன்னை தீட்டுக்கு விலக்கி காத்து கொண்டான். 2வது விசுவாசத்துல அவன் தொடர்ந்து நிற்க அவன் பிரயாசம் செய்தான். அந்த பிரதானிகளுடைய தலைவன் அவனத்துல வந்து சொல்றாங்க, இல்லப்பா இது ராஜாவுடைய கட்டளை, எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தங்க, நீங்க எல்லாரும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டாதான் இந்த மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு எந்த கவலை இல்லாம இருக்க முடியும். நீங்க சரீரத்துல கொஞ்சம் பலவீனப்பட்டா உங்களால இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது, சுகவீனம் அடைவீர்கள். அதனால இது ராஜாவுடைய கட்டளையா இருக்குன்னு சொல்லுகிற போது அப்ப தானியேல் சொல்றாரு, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா 3 வருஷம் ராஜா டைம் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு 10 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சாதாரண பருப்பு மரக்கறிகள் காய்கறிகளை நீங்க கொடுங்க, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. 10 நாள் முடிந்த பிறகு பாருங்க, அவங்களுக்கு எங்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாற்றத்தை காண்பீங்க அப்படின்னு சொல்லி
விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை செய்கிறத அங்க வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்துல நமக்கு ஏன் அந்த விசுவாச வைராக்கியம் அறிக்கை வரல பயப்படுறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம தீட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளாதவர்களா இருந்தா நமக்குள்ள அந்த பயம் வரும். பாவம் இருக்கிற இடத்துல பயம் வரும், பாவம் இல்லாத இடத்துல பயம் என்ன பண்ணாது, வராது. ஆண்டோடைய நாம இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆடோ மாடோ சிங்கம் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் தெரியும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கர்ம பாவம், அவங்க செய்த காரியங்கள், அவங்களுக்கு தெரிந்து துணிகரமான காரியங்களை செய்யாம இருக்கிறாங்க. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனசாட்சிக்கு இருக்கிறபடினால அதை சொல்லுவாங்க இளங்கன்று பயம் அறியாது. சரி, அது உலகத்துடைய ஒரு காரியம். இங்க கர்த்தரால ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டவங்களுக்கு பயம் ஒன்று இருக்காது. ரெண்டாவது, அவர்களுக்குள்ள பயமில்லாத அவர்களுக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை தந்து அவர்களை பலப்படுத்துகிறார். விசுவாசமா சொல்றாரு, 10 நாள் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, you will see the changes. உடனே அவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு அந்த காரியங்களுக்கு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு மரக்கறினா காய்கறி பருப்பு முதல், அதாவது நான்வெஜ் இல்லாம, அந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட பொருள் இல்லாம சாதாரண உணவுகளை அவர்கள் உட்கொண்டு 10 நாளைக்கு பிறகு பார்த்தா மற்ற எல்லாருடைய முகங்களை பார்க்கிலும் இந்த 4 பேருடைய முகங்கள் புஷ்டியா இருந்ததை அவன் கண்டு ஆச்சரியப்படுவதை வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாம் நம்மை பாவத்துக்கு விலக்கி பாதுகாக்குவது மாத்திரமல்லாமல் விசுவாசத்துல தொடர்ந்து நிற்க வேண்டும், விசுவாச அறிக்கையை செய்ய வேண்டும், விசுவாசத்துல காரியங்களை செய்ய வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசத்துல ஆண்டவருடைய நாமத்தை இங்க எந்த காரியத்தை சொன்னாலும் அது பலிக்கும் என்பதில் நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை செயல்படுகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் டானியல் சாப்டர் 1 verse 17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். 9ஆம் வசனத்துல அவர்கள் தீட்டுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்ததுனால தேவன் தானியேலுக்கு பிரதானிகளுடைய தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் என்ன பண்ணாரு, கிடைக்க பண்ணினார். அதுக்கப்புறம் விசுவாச அறிக்கை செய்யும் போது கூடவே கர்த்தர் இருந்து 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் திரும்ப ஒரு கிரியை செய்யறார் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அந்த 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிச்சோம். தானியேல் சொல்றாரு, 10 நாள் நீங்க டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் எங்க முகத்தையும் அவங்களுடைய முகத்தையும் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அந்த 14ஆம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு தடவை அதை வாசிக்கலாம். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த ராஜ போஜனத்தை நீக்கிவிட்டு தானியேல் என்ன விரும்பினாரோ அதை அவர்களுக்கு அது அளிக்கப்பட்டது. அப்ப நல்லா கவனிங்க, விசுவாசத்துல தானியேல் கால் எடுத்து வைக்கிறாரு, அங்க அற்புதம் நடக்குது. 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை ஞானத்தின் ஆவினால் என்ன பண்ணாராம், நிரப்பி அபிஷேகித்தார். முதல்ல அந்த அந்த என்ன சொல்றது, பிரதானியுடைய தலைவன் கண்கள்ல கர்த்தர் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். 17ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை என்ன பண்ணாராம், தந்தருளிய. கர்த்தர் கூடவே இருந்த அற்புதத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறார் பாருங்க. அப்ப தேவனை நாம் முற்றிலும் நம்பி இருக்கும் போது நாம் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னு சொல்லுது. இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல ஆரோக்கியமா சாப்பிடுறது தவறு கிடையாது. ஆனா அதே சமயத்துல அது தேவனுக்கு பிரியமில்லாத உணவா இருந்தா அதை தவிர்த்து ஆண்டவரே நீர் எங்களை போஷியம் என்று சொல்லுகிற போது கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாதாரண உணவு கூட நம்மை அதிக பலனுள்ளவர்களாய் மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருங்காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சில சாக்ரிஃபைஸ், சில அப்படியாது சகிப்புத்தன்மைகள், ஆண்டவருக்காய் சில பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது அது நமக்கு இழப்பை கொடுக்காது, மகிமையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது தானியேல் செய்த ஒரு காரியம், எதிர்காலங்களை ஆண்டவர் ஏன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார் என்றால், மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் டானியல் சாப்டர் 2 verse 24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 வாலிபரும் தெரிந்து அந்த ராஜாவினால், தேவனுடைய கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவர்களை ராஜா மேன்மையான இடத்துல வைக்கிறான். அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. நேபுகாத்நேச்சார் அப்படியே ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறதை வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனை காண்கிறான். அந்த சொப்பனம், he had a dream, terrible dream. அவன் அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னா பயந்து நடுங்கி போய் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜோசியர்கள், எல்லா ஞானிகள், அறிவாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், அதோடைய அர்த்தத்தையும் நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொல்லவில்லை என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் சொல்லி. ஏன்னா அவன் பயந்துட்டான் அந்த சொப்பனத்தை பார்த்து. அந்த பயத்துடைய உச்சியில அப்படிப்பட்ட ஒரு கோபமான ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அப்ப பாபிலோன் தேசத்துள்ள ஜோசியர், பெரிய அறிவாளிகள், ஞானிகள், எதிர்காலத்தை கணிக்கிற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாமே பயந்து போய் என்ன சொல்றாங்க, ராஜா நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, அதோடைய அர்த்தத்தை நாங்க சொல்றோம், சொப்பனத்தையே நீங்க சொல்லலைன்னா எந்த ஒரு மனுஷனும் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோடனே ராஜாவுக்கு மிகுந்த கோவம் வந்துருச்சு. அப்ப இவ்வளவு நாள் ஜோசியர்ன்றீங்க, குறி சொல்றதுன்றீங்க, அஸ்ட்ராலஜிஸ்ட்ன்றீங்க, எதிர்காலத்தை சொல்றோன்றீங்க, அப்ப என் கனவை உங்களால சொல்ல முடியலன்னா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி கொலை செய்ய திட்டமிடும் போது அதுல தானியேலும் இந்த 3 பேரும் அதுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறபடினால தானியேலை எல்லாம் கொலை செய்யும்படி அவர்கள் தேடுகிற வேளையில ஆண்டவர் தானியேலுடைய கண்களை கிருபை இறக்கம் பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டானியல் சாப்டர் 2 verse 13. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய என்ன பண்ணாங்க, தேடினார்கள். அப்ப தானியேல் போய் ஜெபிக்கிறார். தானியேல் போய் என்ன பண்றாரு, தேவனுடைய காரியங்கள்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தானியேலோடு பேசுகிறார். இப்போ 24ஆம் வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்கும் போது 24, தானியேல் 2:24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும், என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போ, ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். தானியேல் அழிகிறதுக்காக அவன் ஜெபிக்கல. அந்த பாபிலோன் தேசத்துல மற்ற ஞானிகள் என்ன பண்ணக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பாவிகளுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு இருதயம் தானியேல் இடத்துல காணப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கேரளாவில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, யுத்தத்துல எத்தனை பேர் இறந்துறாங்க. நம்மை போல அவர்களும் மனுஷங்க தான். இனி வருகிற நாட்கள்ல யுத்தங்கள் உண்டாகும், பலவிதமான காரியங்கள் உண்டாகும். அப்ப நமக்காக மாத்திரம் ஜெபிக்காதபடி தேசத்துள்ள பாவிகளுக்காய் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வரங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஆஸ்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வரங்களை கொடுத்த நோக்கம் என்னவென்றால், அவனுடைய இருதயம் பாவிகளையும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏதோ நம்ம அந்நிய தேசத்துல போய் நல்லா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இல்ல. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த ஆரியோகி இடத்துல போய் தானியேல் சொல்றார் 24ஆம் வசனத்துல, பின்பு தானியேல் பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகி இடத்துல போய், பாபிலோனின் ஞானிகளை என்ன பண்ணாதீங்க, அழிக்காதையும், என்னையும் எங்க ஜனங்களையும் என் கூட இருக்கிற 3 பேரையும் அழிச்சிடாதீங்க,
நான் அதுக்காக பதில் சொல்றேன் அப்படி சொல்லல. பாபிலோனுடைய ஞானிகளை என்ன பண்ணாதீங்க, அழிச்சிடாதீங்க. அப்ப பாருங்க, அவன் தன்னையும் தனக்குள்ளவர்களையும் கூட யோசிக்காதபடி மற்றவர்களை குறித்து யோசனை உள்ளவனாய் காணப்பட்டு பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாவிகளுக்காய் பரிந்து பேசுவோம். ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது, அந்த ஆத்துமாக்கள் நம்ம இந்த சிலத்தில் நினைக்கிறோம் அவன் பாவம் செய்யறான், அவன் சாகட்டும். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே பாவிகளுக்கு இறங்கும், துன்மார்க்கருடைய மரணம் எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்துல அழிந்து போற ஜனங்களுக்காக அவங்க எப்படிப்பட்ட எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நம்ம பாரப்படும் போது ஆண்டவர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதிர்காலங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த ஒரு போட அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா மற்றவங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் நம்ம அந்த திறப்பின் வாசலில் நிற்கும் போது ஆண்டவர் தேசத்துடைய திறவுகோலை நமக்கு தருகிறார். எதிர்காலத்தினுடைய காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய போகன் சிலாசஸ் போல எத்தனையோ ஊழியக்காரங்க திறப்பின் வாசலில் நின்று மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்ப அந்த கிருபை வரங்களை தேவன் அவர்களுக்கு தருகிறார். இன்னைக்கு நமக்கு தர விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கவும், நம்முடைய இனஜன பந்துக்கள் மத்தியில நடக்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு ஜெபிக்கவும் அப்படிப்பட்ட ஆவியினால நம்ம நிரப்ப விரும்புகிறார். அப்ப நம்ம அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயம் தானியேலை நிரப்பின் அதே தேவன் அந்த ஆவியினால நம்ம நிரப்ப வல்லவர். நம்ம ஜெபிக்கும் போதே நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவங்க ஆபத்தில் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம அவங்களுக்கு எச்சரிக்கும் போது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல கர்த்தர் வழிவாசலை உண்டாக்குகிறார். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள், நாமும் மேன்மை அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது தானியேல் 2:17-19, Daniel chapter 2 verse 17-19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இக்காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டுக்கு போறான், தன்னுடைய தோழரை கூப்பிடுறான், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி அந்த வசனம் 17ஆம் வசனம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர் மாத்திரமல்ல பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ரொம்ப நேரம் ஆண்டவரை புகழ்றான். நம்ம ஆண்டவரை புகழ்றோம், ஆராதிக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவரே, நாங்களும் அழியக்கூடாது, எங்க கூட இருக்கிற தெய்வ பிள்ளைகளும் அழியக்கூடாது, துன்மார்க்கரும் அழியக்கூடாது. ஆண்டவர் எப்படியாவது அவர்களை ரட்சியும் என்று நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் தானியேலை உயர்த்தினது போல நம்ம குடும்பத்துல நம்மளை உயர்த்துவார். நம்முடைய சபையில ஒரு கர்த்தர் உயர்த்துவார். நம்ம தேசத்துல கர்த்தர் உயர்த்துவார் என்பதுல சந்தேகமில்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தானியேலை கர்த்தர் உண்டாக்குவார். ஒவ்வொரு சபையிலையும் அநேக தானியேலை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய மேலான காரியங்களை நாடுங்கள் சொல்லி பவுல் சொல்றார். இந்த மேலான காரியங்களுக்காக நம்ம வாஞ்சிக்கும் போது சில கீழான காரியங்களை விட்டுவிட வேண்டிய காரியம் வரும். இந்த உலகத்துடைய காரியங்களை விட்டுவிடும் போது கர்த்தர் மேலான நன்மைகளால நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். கடைசியில தானியேல் செய்த ஒரு காரியத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். புக் ஆஃப் Daniel chapter 2 verse 49. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அதற்கு பிறகு தானியேலுக்கு சொப்பனம் அறிவிக்கப்பட்டது. ராஜாவிடத்துல நடந்த காரியத்தெல்லாம் தானியேல் சொல்லும் போது ராஜா சாஷ்டாங்கமா தானியேல் காலில் விழுறத பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஞானம் யாருக்கும் கொடுக்கப்படலைன்னு சொல்லி தானியேலுக்கு அந்த 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். 48ஆம் வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். பின்பு ராஜா என்ன பண்ணானா, தானியேலை பெரியவன் ஆக்கினான். சரி, தானியேல் மட்டும் பெரியவன் ஆகிட்டான், நான் நல்லா உண்மையா இருந்தேன், கர்த்தர் உயர்த்தினார், அப்படி அவர் மட்டும் அவர் நினைக்கல. 49ஆம் வசனத்துல தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் ஷாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகாவையும் பாபிலோன் மகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி என்ன பண்ணானா வைத்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் இப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவன் நம்மளை உயர்த்தும் போது இது என்னால வந்தது, நான் ஜெபித்தேன், நான் உபவாசம் பண்ண, நான் உண்மையா இருந்தேன், அப்படி இல்லாதபடி மற்றவர்களையும் நம்ம அந்த உயர்ந்த ஸ்தானத்துல கூட நம்ம மற்றவங்களையும் என்ன பண்ணணும், எப்பயுமே நம்மோடு இணைத்துக் கொள்கிறவர்களாய் நாம் அப்படிப்பட்டவனாய் காணப்படும் போது நம்முடைய சாகர வரைக்கும், அதுக்கப்புறம் எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறதில்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிங்க கபி வந்தது, ஒரு போராட்டம் வந்தது, தானியேலை சிங்க கபிகளை போட்டார்கள், கர்த்தர் அவனை விடுவித்தார். நம்ம உயர்த்தப்படும் போது என்னைக்குமே நம்மளோடு கஷ்டப்பட்டவங்களை மறக்க கூடாது. நம்ம தாழ்வா இருக்கும் போது மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம உயர்த்தப்படும் போது அவர்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம். உன்னை போல பிறனையும் நேசி. தானியேல் அந்த பாபிலோன் தேசத்து ஞானிகளை அழிக்காதபடி பரிந்து பேசினது மாத்திரமல்லாமல் அவன் உயர்த்தப்பட்ட போது தன்னோடு இருந்த சகோதரர் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவனாய் காணப்பட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, நமக்கு ஒரு நல்ல வீடு தந்தாரு, நமக்கு ஒரு கார் தந்தாருன்னா அதுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. என் கூட இருக்கிறவங்களையும் அப்படி நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே வைராக்கியமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம உயர்த்தின இடத்துல நம்ம ஒரு நாளும் கீழே வருகிறது இல்ல, சாகர வரைக்கும் அதே இடத்துல ஆண்டவர் நம்ம நிலைருக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் அப்படி ஜோம் பண்ணி இருக்காங்க. கர்த்தர் ஒரு லேண்டுக்காய் ஜோம் பண்ண கர்த்தர் லேண்டு கொடுத்தார், வீட்டுக்காய் ஜோம் பண்ண வீடு கொடுத்தார், வாகனத்துக்காய் ஜோம் பண்ண வாகனம் கொடுத்தார், என் பிள்ளை ஃபீஸ்க்காய் ஜோம் பண்ண கர்த்தர் ஃபீஸ் அற்புதம் செய்தார். இதோட நம்ம ஜெபம் நின்று போய்க்கூடாது. என் கூட இருக்கிறவங்களையும் அந்த நிலைமையில கொண்டு வாங்கப்பா, என் கூட இருக்கிறவங்களும் மேன்மைப்படுத்த வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி நம்ம ஆர்வமுள்ளவர்களாய் காணப்படும் போது நம்மை அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அதுக்கப்புறம் பல பாடுகள் வழியாய் தானியேல் கடந்து போனாலும் கர்த்தர் தானியேலை கைவிடாதபடி இன்னும் மென்மேலும் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து இந்த காலவெளியிலும் இந்த வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருப்பா. இப்படிப்பட்ட உயர்வு எங்களுக்குள்ளேயும் எங்களோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஐயா. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர், எதிர்காலங்களை வெளிப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட கிருபை வரங்களால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அப்படிப்பட்ட வாஞ்சையினால கர்த்தர் ஒருவரை நிரப்புங்க. இந்த நாட்கள்ல நாங்கள் அப்படி எழும்பி பிரகாசிக்க உலகத்துடைய முடிவு காலத்துல வந்திருக்கிறோம் ஐயா. ராஜாக்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, தேசங்கள்ல மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரே, தேசம் கலக்கத்திற்குள்ளா இருக்கிறது நாட்கள்ல நாங்கள் கலக்கத்தை நீக்கிறவர்களாகும், கர்த்தரை அறிவிக்கிறவர்களாகவும் காணப்பட கர்த்தாவே எங்களை நீர் உபயோகிக்க முடியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். தானியேல் எந்தெந்த காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் கடந்து வந்தாரோ அதை போல நாங்களும் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு பலம் தாங்க உதவி செய்யுங்க. நம்முடைய கரத்துல முற்றுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் மீண்டும் மீண்டும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள எஸ்பி பேங்க்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.